வெல்கம் டு ஜேஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜே சமையல்ல பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுனா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை தயிர் சாதத்துல மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறது வீடியோக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்காம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜேஜே சமையல் சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 300 கிராம் அளவில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணுறப்போ அதை உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கோட கலர் மாறிடும். இப்போ ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீர் வத்தப்பொடியில் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். காஷ்மீர் வத்தப்பொடி இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வத்தப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மிளகு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்யலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. 1 நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையான சூப்பர் ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.